சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் பேட்டிங் ஆடிட்டாரு. பட் அவங்களுக்கு ஸ்கோர் வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவம் துபே வந்து இம்பாக்ட் சப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே யூஸ் பண்ணிட்டாங்க. சோ தட் அவங்க ஒரு பவுலர் ஷார்ட்டாவே போனாங்க. ஒரு பவுலர் வந்து அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடையாது. சோ அதனால அவங்க டீம் காம்பினேஷன் இன்னும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்னு ஐ நெவர் லைக்ட் ரியான் பராக்ஸ் கேப்டன்சி. ஏன்னா வந்து அடேஷியஸா ஒரு சில டெசிஷன்ஸ். இப்ப நீங்க கேப்டனு நம்பர் 3ல வரீங்க. இப்ப நீங்க விராட் கோலி பார்க்குறீங்க, ரோஹித் சர்மா பார்க்குறீங்க, ருத்துராஜ் கெய்க்வாட் பார்க்குறீங்க. நெறைய கேப்டன் ரஜத் பட்டிதார் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. என்னன்னா அந்த சிச்சுவேஷன அடாப்ட் பண்ணி ஆடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம வந்து 40 ஃபார் 1ல வந்திருக்கோம் ஒரு 5 ஓவர்ஸ்ல அப்படின்னும்போது, நம்ம ஒரு 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் அந்த மேட்ச் எடுத்துட்டு போணும். அத விட்டுட்டு நானும் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் லூஸ் பண்ணிட்டா, டீமோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? ஸோ அவங்களுக்கு வந்து தே பேட்லி நீட் சேஞ்சஸ்ன்றதெல்லாம் தாண்டி தே பேட்லி நீட் சஞ்சு சாம்சன் அஸ் கேப்டன் இன் த மிடில். ஏன்னா வந்து சஞ்சு வந்து ஒரு ப்ரூவன் கேப்டன் ஆர்ஆருக்கு ஃபைனல் போயிருக்காரு. 2022ல ஃபைனல் போயிருக்காரு. ஸோ வந்து அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்டன்சி இப்படியே இருந்ததுன்னா ஆர்ஆர் அதாவது சஞ்சு கேப்டன் பண்ணலனா ஆர்ஆர் வந்து பிளே ஆஃப்ல போறதுலாம் ரொம்ப கஷ்டம். போறதே ரொம்ப கஷ்டம். ஆனா முடிக்கிறது வந்து 8வது 9வது அந்த மாதிரி தான் முடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.